சீனாக இருப்பதால் அந்த பக்கம் நடந்து போகக்கூட மக்கள் பயப்படுகிறார்கள். அவனை கட்டிப்போட சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவன் சங்கிலிகளை முறித்து விடுகிறான். காலில் போடுகிற விலங்குகளை உடைத்து போடுகிறான். அவனை அடக்க யாராலும் முடிவதில்லை. இடம் கெத்சமனே தோட்டம். இயேசுவை பிடித்து செல்லும்படி ஒரு கூட்டம் போர் சேவகர்கள் வந்து இயேசுவை வளைந்து கொள்கிறார்கள். பேதுருவால் தன் கோபத்தை அடக்கவே முடியவில்லை. வேகமாக தன் இடுப்பில் கட்டியிருந்த வாளை உருவினான். பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன் மல்குசுவின் காதை வெட்டியே விட்டான். இந்த இடத்தில்தான் இயேசுநாதர் வெட்டப்பட்டவன் காதை சொஸ்தமாக்கியதுடன் ஒரு வார்த்தையும் கூறுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என நினைக்கிறாயா என. முதல் பகுதியில் பிசாசு பிடித்தவன் தன் பெயரை லேகியோன் என்று சொல்ல, இரண்டாவது பகுதியிலோ இயேசு லேகியோனை பிதா அனுப்புவார் என்கிறார். அப்படியானால் இயேசுநாதர் பிசாசையா தேவன் அனுப்புவார் என்றார்? நிச்சயமாக இல்லவே இல்லை. லேகியோன் என்பது ரோம போர் வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் ஒரு எண்ணாகும். 3000 முதல் 6000 வீரர்களை கொண்ட ஒரு ரோம படைப்பிரிவு தான் லேகியோன். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எக்கச்சக்கமான பேய்கள் அந்த பேய் பிடித்த மனிதனை ஆட்டி படைத்திருக்கின்றன. அவன் கஷ்டப்படுவதும் அந்த பேய்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது. இயேசுநாதர் அந்த பேய்களை விரட்டி அவனுக்கு அற்புத சுகமும் அளிக்கிறார். அதேபோல் இரண்டாவது நாம் பார்த்த கெத்சமனே தோட்ட சம்பவத்திலும் இயேசுநாதர் தன் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவருக்கு துணை நிற்க அனுப்பியிருப்பார். 12 லேகியோன் என்றால் சுமார் 36,000 முதல் 72,000 தூதர்கள் இயேசுநாதருக்கு துணை நிற்க வந்திருப்பர். ஆனால் இயேசுநாதர் அதற்கு விரும்பவில்லை. நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆம் நண்பர்களே, இந்த 2 சம்பவங்களும் ஒன்றுக்கொண்டு எதிரிடையானவை. ஒரு சம்பவத்தில் பிசாசு தன் பெயரை லேகியோன் என சொல்ல, இன்னொரு சம்பவத்திலோ இயேசு பரலோக தூதரை குறிப்பிட லேகியோன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். எனவே லேகியோன் என்பது பிசாசின் பெயர் அல்ல, எண்ணிக்கையை குறிப்பிடும் ஒரு பெயரே என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது.